மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அடுத்து என்ன செய்வது, என்ன செய்தால் அனைவருமே நம்மளை தேடி வருவாங்க என்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, அது யார் கண்ணுக்கும் தெரியாது. எவ்வளவு முயற்சிகளையும் நீங்க எடுத்திருப்பீங்க, அதுவும் யாருக்கும் தெரியாமல் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருப்பார்கள். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பம், என்னடா இவன் சரியான வேலைக்கு போக மாட்டேங்கான், ஊரை ஊரை சுற்றிக்கிட்டே வரான், வீட்டிலேயே இருக்கான், வீட்லேயும் காசை கொடுக்க மாட்டேங்கான், வயசும் ஆகிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி கவலைகள் உங்கள் மீது நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்களுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக நினைத்திருப்பார்கள். வழியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில வேதனைகள் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் உங்களையும் தவறு கூற முடியாது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சில செயல்களை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை யாரும் கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க. அதற்கான சரியான ஒரு ரிசல்ட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சிருக்காது. இதனால் கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் தான் நீங்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் யாருக்காக செய்த உதவிகளோ, தியாகங்களோ, அக்கறைகளோ இவையெல்லாம் பெரும்பாலும் கவனிக்கப்படாமலே போயிருக்கும். நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. மற்ற நபர்கள், உங்களுக்கு வேண்டிய நபர்கள், உங்களுடைய குடும்பத்துக்காக கூட எவ்வளோ உதவிகள் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ தியாகங்களும் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ அக்கறைகளும் உங்களுடைய குடும்பத்து மீது காட்டியிருப்பீங்க. ஆனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க. யார் ரொம்ப பாசமாக இருக்கிறது போல நடிக்காங்களோ அவங்கள தான் உங்களுடைய குடும்பம் தூக்கி வைத்து கொண்டாடும். உங்களை தேவையில்லாத ஒரு நபர் போல நடத்தி கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தியிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட துயரம் சாதாரணமான ஒரு துயரமாக இருக்காது. வெளியில் நீங்கள் அமைதியாகத்தான் இருப்பீங்க. அமைதியாக இருந்தாலுமே உங்களுக்குள்ள என்னுடைய உண்மை யாருக்கும் தெரியலை என்ற ஒரு வழி எப்போதும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வழியானது இருந்து அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவங்க கூட நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்களாலையும் வெளிவர முடியாமல் நிச்சயமாக கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. நீங்கள் உதவியவங்க, நீங்கள் நம்பியவங்க, அவங்க தான் ஒரு கட்டத்தில் உங்களை வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட்டு கொண்டே போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள தான் நீங்கள் உயிரை நம்பியிருப்பீங்க. அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றி தேவையில்லாத இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அவங்கள உயிருக்கு உயிராக நீங்கள் நம்புவீங்க. வீட்டில் இருக்கவங்களோட பேச்சை கூட கேட்காம அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடந்திருப்பீங்க. ஆனால் அவங்க தான் ஒரு காலத்தில் உங்களை கீழே தள்ளி விட்டு அவங்க எங்கேயோ சென்று இருப்பாங்க. அதனால தாங்க நல்லவங்களாக இருந்ததற்குத்தான் இந்த ஒரு நிலைமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை நிச்சயமாக மனதிற்குள் வாட்டி கொண்டே இருக்கும். என்ன செய்வது, அடுத்து என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களிடம் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதும் நான் சரி பண்ணிக்கிறேன் என்று சொல்லாமல் செயலில் காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அதை உடனே முடிச்சு தரேன் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே கூறுவீங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர் நமக்கு எப்பொழுதுமே தேவை. அப்படி இருந்தால் அப்படின்னா அவனை வைத்து நம்ம எல்லா விதமான வேலைகளையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அனைவருக்குள்ளேயும் இருந்திருக்கும். அதனால தான் அனைவருமே அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக உங்களை வைத்திருப்பாங்க. ஆனால் அவங்க பொழுது நீங்கள் அன்புக்காகத்தானே, இவங்களுக்காகத்தானே, பழகியவங்களுக்காகத்தானே அப்படி நீங்கள் எல்லாமே பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்த உதவி அது உதவியை அவங்க நினைக்கல, உங்களிடமிருந்து வேலை வாங்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு இந்த மாதிரி சில செயல்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு முறை உதவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பழக்கமாக உங்களுக்குள்ளே மாறிடும். அவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள மாறிடும். அதனால யாருக்கும் நீங்க இல்லாமல் போனால்தான் உங்களுடைய மதிப்பு புரிகின்ற நிலைமையானது வரும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க இல்லாம போனா மட்டும்தான் உங்களுடைய மதிப்பு வரும். நீங்க தனியா போனா கூட நீங்கள் கூடவே இருக்கிறனால அவங்களுக்கு உங்களுடைய மதிப்பானது தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் தனியாக போனால் கூட நிச்சயமாக அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அவ்வளோ பாசம், அவ்வளோ உதவி, அவ்வளோ அக்கறை இது அனைத்தையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன தவறுகளும் பெரியதாக மாறும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு அதிக காயத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலுமே அது மற்றவர்களால் பெரிதாக பேசப்பட்டதால் நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருக்கும், உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் இருக்கும். அதிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதிகமாக யோசிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க.
எனவே நீங்கள் அதிகமாக யோசித்து எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே உங்களுக்கு தேடி கொடுக்கும். இது சரியா அது சரியா என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையிலிருந்து போய்விட்டது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். உங்களுடைய மனதில் இருந்ததை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க என்ற ஒரு பயம் காரணமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டாகியிருக்கும். அதனால நீங்க பல விஷயங்களை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு தாங்கிக் கொண்டே இருப்பீங்க. அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவங்க மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். நீங்க உண்மையாக இருந்த ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு அதே அளவுக்கு உண்மை திரும்ப கிடைக்குமா என்று யாராலையும் கூற முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மன அழுத்தத்தை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டு அதன் மூலம் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி கொண்டே இருக்கும். உங்களை இன்னும் தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதால உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனது அதிகரித்து எல்லாம் கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக நேர்ந்து அது உங்களை சோர்வடைய செய்திருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா, இதுவரை நான் கூறியது நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இனிமேல் ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். வெற்றி கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக அல்ல உறுதியான முறையில் உயர்த்தக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும். சனி மற்றும் குரு பகவானின் தாக்கம் இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பக்கம் திரும்ப போகிறது. அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக மட்டுமே இருந்தாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் வந்து குவிந்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இதுவரை தாமதமாக நடந்த விஷயங்கள் கூட இப்பொழுது வேகமாக நடக்கும். உங்களுக்கு வேண்டியது இனிமேல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேண்டிய நேரத்தில் கிடைத்து வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். அந்த ஒரு மாற்றங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு செல்லும். நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீராம குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனையோ இல்லைன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் சரியாக தொடங்கும். சரியாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல நன்மைகளானது உருவாகும். நீங்கள் அதிகமாக யோசிக்கிறது இப்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக மாறிவிடும். நீங்கள் யோசித்து இனிமேல் எல்லா விதமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் யோசிக்கிறதுனால வரக்கூடிய புதிய ஐடியாஸ் என்ன தெரியுமா, அது உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரமானது கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். மக்கள் உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம நபர்கள் உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது ஒரு டெம்பரரியான, அதாவது இடைப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்காது. நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தியும் உங்களை நிச்சயமாக தேடி வரும். இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து உங்களை இன்னும் சந்தோஷத்தில் நிச்சயமாக ஆழ்த்தும். ஒரு வேலை வாய்ப்போ இல்லைன்னா ஒரு உறவோ அல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்போ நிச்சயமாக இருக்கலாம். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் விட்டு விலக்கி நீங்கள் தைரியமாக மாறணும். உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். நீங்கள் உங்களை நம்பி முன்னேறினா போதும். இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக மாறிவிடும். நீங்கள் இத்தனை நாள் தாங்கிய கஷ்டங்களுக்கு இப்போது ஒரு முடிவானது வரப்போகிறது. அந்த ஒரு முடிவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போவது மதிப்பு,
மரியாதை, அமைதி, முன்னேற்றம் இதை மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டும்தான் வரும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.